அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் சிந்திக்கப் போகும் வரலாறு சாதாரணமான ஒரு கதை அல்ல. ஒரு நபியின் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சோதனை. அந்த சோதனையின் நடுவிலும் அல்லாஹ்வை மறக்காமல் இருந்த ஒரு இறைநேசரின் வாழ்க்கை பாடம். அந்த நபி யார் என்றால் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த சபை முடியும் போது உங்களுக்கு ஒரு அதிசயமான துஆவை சொல்லித் தருகிறேன் என்று. சஹாபாக்கள் ஆவலோடு காத்திருந்தார்கள். அதற்குள் வெளியூரிலிருந்து வந்த ஒருவர் பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார். ரசூலுல்லாஹ் அவருடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். பிறகு திடீரென்று எழுந்து வீட்டிற்கு கிளம்பிவிட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மனதில் ஒரு கவலை. ரசூலுல்லாஹ் சொல்லித் தருவேன் என்ற துஆ இன்னும் சொல்லவே இல்லையே என்று. உடனே நபியை பின்தொடர்ந்து சென்றார்கள். நபியை முந்தியும் செல்லக்கூடாது, பின்னால் தொலைந்தும் விடக்கூடாது என்ற மரியாதையோடு நடந்தார்கள். இறுதியில் ரசூலுல்லாஹ்வை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்லித் தருவேன் என்ற துஆ எது என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சிரித்தபடி சொன்னார்கள், அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் இருந்தபோது ஓதிய துஆ. பிறகு சொன்னார்கள், எந்த மனிதன் அந்த துஆவை மனமுருகி ஓதி அல்லாஹ்விடம் கேட்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு பதில் அளிப்பான். அன்பானவர்களே, அந்த துஆ என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன. இந்த துஆவின் பின்னால் ஒரு பெரும் வரலாறு இருக்கிறது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நீனுவா என்ற நகர மக்களிடம் நபியாக அனுப்பப்பட்டார்கள். 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்த நகரம் அது. அவர்கள் முன் நின்று அல்லாவின் மார்க்கத்தை எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் மக்கள் பிடிவாதமாக மறுத்தார்கள். நாங்கள் எங்கள் பழைய வழியிலேயே இருப்போம் என்று கூறினார்கள். நாளுக்கு நாள் யூனுஸ் நபி அழைத்தார்கள், எச்சரித்தார்கள், அறிவுரை சொன்னார்கள். ஆனாலும் மக்கள் மனம் மாறவில்லை. இறுதியில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கோபத்துடன், இன்னும் 3 நாட்களில் அல்லாவின் வேதனை வரும் என்று கூறிவிட்டு நகரத்தை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். அல்லாவின் அனுமதி வருவதற்கு முன்பே அவர்கள் கிளம்பிவிட்டார்கள். மற்ற நபிமார்களுக்குப் போல அல்லாஹ் நீங்கள் கிளம்புங்கள் என்று உத்தரவு கொடுக்கவில்லை. 3வது நாள் வந்தது. நகரம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்தன. பயங்கரமான காற்று வீசியது. மக்கள் நடுங்க ஆரம்பித்தார்கள். யூனுஸ் சொன்னது உண்மைதான் என்று புரிந்து கொண்டார்கள். உடனே நகர மக்கள் அனைவரும் வெளியில் வந்தார்கள். சிறியவர்கள், பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். மிருகங்களையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். பிறகு அல்லாஹ்விடம் கதறி அழ ஆரம்பித்தார்கள். யா அல்லாஹ், எங்களை மன்னித்துவிடு, நாங்கள் தவறு செய்தோம் என்று அழுதார்கள். அந்த அழுகையின் சத்தம் மலைகளில் எதிரொலித்தது என்று வரலாறு கூறுகிறது. அல்லாவின் கருணை பெரிது. மக்கள் மனமாறி தப்பா செய்ததை பார்த்த அல்லாஹ் அந்த வேதனையை திருப்பிவிட்டான். இங்கே ஒரு பாடம் இருக்கிறது. அல்லாவின் கோபத்தை விட அவனுடைய கருணை மிகப் பெரியது. ஒரு அடியான் உண்மையாக கண்ணீர் விட்டால் அல்லாஹ் அவனை மன்னிக்க தயார். இப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆனார்கள்? அவர்கள் ஒரு கப்பலில் ஏறினார்கள். கடலில் பயணம் செய்தார்கள். திடீரென்று கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. கப்பல் மூழ்கும் நிலை வந்தது. மக்கள் எல்லா சுமைகளையும் கடலில் வீசினார்கள். ஆனாலும் புயல் நின்றதே இல்லை. இறுதியில் சிலர் கடலில் குதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். யார் குதிக்க வேண்டும் என்று சீட்டு போட்டார்கள். முதல் முறையும் யூனுஸ் நபியின் பெயர் வந்தது. மக்கள் மறுத்தார்கள். இவர் நல்ல மனிதர், இவரை இறக்க வேண்டாம் என்றார்கள். மறுபடியும் சீட்டு போட்டார்கள். மீண்டும் அவருடைய பெயர் வந்தது. 3வது முறையும் அதே பெயர். அப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள், இது அல்லாவின் தீர்ப்பு என்று. உடனே கடலுக்குள் குதித்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாவின் கட்டளையால் ஒரு பெரிய மீன் வந்து அவர்களை விழுங்கியது. ஆனால் அல்லாஹ் அந்த மீனுக்கு முன்பே கட்டளை கொடுத்திருந்தான், என் அடியானை காயப்படுத்தாதே என்று. அன்பானவர்களே, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மீன் வயிற்றில் நாட்கள் பல இருந்தார்கள். 3 இருட்டுகள் அவர்களை சூழ்ந்திருந்தன. இரவின் இருள், கடலின் இருள், மீன் வயிற்றின் இருள். அந்த நேரத்தில் அவர்கள் மனம் உடைந்து போகவில்லை. அல்லாஹ்வை மறந்துவிடவும் இல்லை. தொடர்ந்து இந்த துஆவை ஓதிக்கொண்டே இருந்தார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவர் தஸ்பீஹ் செய்யவில்லை என்றால் மறுமை நாள் வரை மீன் வயிற்றிலேயே இருந்திருப்பார் என்று. அந்த திக்குதான் அவர்களை காப்பாற்றியது. இங்கே இன்னொரு பெரிய பாடம் இருக்கிறது. யூனுஸ் நபி கஷ்டத்தில் மட்டும் அல்லாஹ்வை நினைக்கவில்லை. அதற்கு முன்னாலிருந்தே அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருந்தார்கள். அதனால் கஷ்டம் வந்தபோது அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? கஷ்டம் வந்தால் தான் தொழுகை, பிரச்சனை வந்தால் தான் துஆ, நெருக்கடி வந்தால் தான் அல்லாஹ்வை தேடுகிறோம். ஆனால் உண்மையான முஃமின் சந்தோஷத்திலும் அல்லாஹ்வை நினைப்பான்.
அப்படி நினைத்தால் கஷ்ட நேரத்தில் அல்லாவின் உதவி தானாக வரும். இறுதியில் அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் பலவீனமாக இருந்தார்கள். அல்லாஹ் ஒரு மரத்தின் நிழலை கொடுத்தான். உணவை ஏற்பாடு செய்தான். தினமும் ஒரு ஆடு வந்து பால் கொடுத்தது என்று வரலாறு கூறுகிறது. அன்பான சகோதரர்களே, இந்த வரலாறு நமக்கு சொல்லித் தரும் மிகப்பெரிய பாடம் என்ன? எந்த நெருக்கடியிலும் அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. மனிதர்கள் கைவிட்டாலும் அல்லாஹ் கைவிடமாட்டான். இருட்டின் நடுவிலும் அவனை அழைத்தால் அவன் பதில் தருவான். ஆகவே வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால், மனம் உடைந்தால், வழி தெரியாமல் நின்றால் இந்த துஆவை மனமுருகி ஓதுங்கள். لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. இந்த துஆவை ஓதிய யூனுஸ் நபியை அல்லாஹ் காப்பாற்றினான். அதே அல்லாஹ் நம்மையும் காப்பாற்ற வல்லவன். அல்லாஹ் நமக்கு உறுதியான ஈமான், பொறுமை, அவனை மறக்காத இதயம் ஆகியவற்றை அருள்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.